ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ்டல் கிளியரா எம்டிஆர் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனி வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அண்ட் எந்தெந்த கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் அதே போல் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பற்றியும் அண்ட் ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றியும் அண்ட் அதே போல் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ், இபிஎஸ், பி ரேஷியோ, ஆப்ஜெக்டிவ், பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, ஐபிஓட டேட்ஸ் அண்ட் டீடைல்ஸ், கிரே மார்க்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, நான் பர்சனலாக இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையான்றது எல்லாத்தையும் பேசிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் லைக் பண்ணிட்டு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் அதே போல் நீங்கள் புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே நம்மளோட டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எம்டிஏஆர் டெக்னாலஜிஸோட கம்பெனி பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 1999 அண்ட் இந்த கம்பெனி வந்து ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்கு சேர்ந்த ஒரு லீடிங் கம்பெனியாக இருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ரிசிஷன் இன்ஜினியரிங்னா என்னதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரிசிஷன் இன்ஜினியரிங்னா என்னதுன்னா, நம்ம ப்ரிசைஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது அக்யூரேட்டாக, அதாவது ரொம்பவே லோ டாலரன்ஸில் வந்து ஐட்டம்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதும் அசம்பிள் பண்ணுறதும் தான் வந்து இந்த ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர், டிஃபென்ஸ், ஏவியேஷன், ஸ்பேஸ் இதில் எல்லாமே வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி செக்டார்ஸில் ஒரு ஐட்டமில் மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளிங் டீவியேஷன் இருந்தாலே அது ரொம்ப பெரிய சேதத்தை கொடுக்கும். ஸோ இந்த எம்டிஏஆர் டெக்னாலஜி கம்பெனியும் வந்து 5 to 10 மைக்ரான்ஸ் டாலரன்ஸில் மிஷன் கிரிட்டிக்கல் ப்ரிசைஸ் காம்பனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் அசம்பிள் பண்ணுறது, டெஸ்டிங் பண்ணுறது, குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் அதே போல் ஃபேப்ரிகேஷன் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து முக்கியமாக எந்தெந்த செக்டார்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் எனர்ஜி, நியூக்ளியர், ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டார்ஸ். ஓகே, இப்போ இந்த செக்டார்ஸில் இந்த கம்பெனி வந்து இண்டிவிஜுவலாக என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் எனர்ஜி செக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செக்டாரில் இருக்கிற கீ கஸ்டமர்ஸ்க்கு பவர் யூனிட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது ஹாட் பாக்ஸஸ், ஹைட்ரோஜன் பாக்ஸஸ் அண்ட் அதே போல் எலக்ட்ரோலைசர்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே ஹாட் பாக்ஸஸ்னால் என்னதுன்னா, இது ஒரு பவர் யூனிட்னு சொல்லலாம். இது வந்து மீத்தேனை யூஸ் பண்ணி பவரை ஜென்ரேட் பண்ணும். அண்ட் அதுவே ஹைட்ரோஜன் பாக்ஸஸ்னால் என்னதுன்னா, மீத்தேனை யூஸ் பண்ணி ஹைட்ரோஜன் ஜென்ரேட் பண்ணும் அண்ட் அந்த ஹைட்ரோஜனை யூஸ் பண்ணி பவரை ஜென்ரேட் பண்ணும். அண்ட் அடுத்து கடைசியாக இருக்கிற எலக்ட்ரோலைசர்ஸ்னால் என்னதுன்னா, பவர் ப்ரொடியூஸ் பண்ண தேவையான மீத்தேன் ஃப்ரீ ஹைட்ரோஜனை இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இந்த செக்டாரில் இவங்களோட கீ கஸ்டமர்ஸ் யாராருன்னு பார்க்குறப்போ ஆண்ட்ரிட்ஸ் ஹைட்ரோ அண்ட் முக்கியமாக வந்து யூஎஸ்க்கு சேர்ந்த ப்ளூம் எனர்ஜி. இந்த ப்ளூம் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் க்ளீன் எனர்ஜி ப்ரொடியூசர்னு சொல்லலாம். அண்ட் இந்த எம்டிஆர் டெக்னாலஜி கம்பெனி வந்து இந்த ப்ளூம் எனர்ஜி கம்பெனிக்கு வந்து லாஸ்ட் 9 இயர்ஸ்க்கு மேலேயே அவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து நியூக்ளியர் எனர்ஜி செக்டரை பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து இந்த செக்டாரில் இருக்கிற கீ கஸ்டமர்ஸ்க்கு லாஸ்ட் 35 இயர்ஸ்க்கு மேலேயே சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் முக்கியமாக வந்து என்பிசிஐஎல், அதாவது நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து லாஸ்ட் 16 இயர்ஸ்க்கு மேலேயே அவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே போல் பார்க், அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரும் இவங்களோட கீ கஸ்டமராக இருக்காங்க. அடுத்து ஸ்பேஸ் செக்டார்னு பார்க்குறப்போ இஸ்ரோ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு இவங்களோட சர்வீசஸை லாஸ்ட் 30 இயர்ஸ்க்கு மேலேயே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, இஸ்ரோட சேட்டலைட்ஸ், பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்விக்கு எல்லாமே வந்து லிக்விட் ப்ரொபல்ஷன் இன்ஜின் அசம்பிளி, கிரையோஜெனிக் இன்ஜின் அசம்பிளி, ப்ரெசிஷன் பால் ஸ்க்ரூஸ் அண்ட் அதர் ஹைட்ராலிக் அசம்பிளி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் டிஃபென்ஸ் செக்டார்லையும் கிரிட்டிக்கல் காம்பனன்ட் அசம்பிளி அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக டிஆர்டிஓ, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே போல் மற்ற இந்தியன் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸான பாரத் டைனமிக்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் அதே போல் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸான இஸ்ரேலோட எல்பிட் அண்ட் அதே போல் ரஃபேலுக்கும் இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் ஆன் December 31, 2020 படி பார்க்குறப்போ இவங்களோட மேஜர் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் க்ளீன் எனர்ஜி செக்டாரில் 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதுவே நியூக்ளியர் செக்டாரில் 14 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டாரில் 6 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனி வந்து நியூக்ளியர், ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டாரில் லீடர் ஆகணுன்றதுக்காக
ஒரு பீரியட் ஆஃப் டைம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட ப்ராசஸஸில் அண்ட் அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதே போல் அவங்களோட சிஸ்டம்ஸில் அண்ட் அதே போல் அவங்களோட டெக்னிக்கல் டீமுக்கு ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் கொடுக்கறதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த 3 செக்டாரில் இவங்களோட ரெவென்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2018 இவங்களோட ரெவென்யூ மிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ 2018 பார்த்தீங்கன்னா க்ளீன் எனர்ஜிலிருந்து கிட்டத்தட்ட 784 மில்லியன் ருபீஸ் இவங்களுக்கு ரெவென்யூ வந்திருக்கு. அதாவது ஓவரால் ரெவென்யூவில் கிட்டத்தட்ட 49% ரெவென்யூ க்ளீன் எனர்ஜி செக்டார்லேருந்து வந்திருக்கு. அண்ட் அதுவே நியூக்ளியர் செக்டாரில் பார்த்தீங்கன்னா 2018 கிட்டத்தட்ட 461 மில்லியன் ருபீஸ் ரெவென்யூ வந்திருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் ரெவென்யூவில் கிட்டத்தட்ட 28.89% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அதுவே அடுத்து கடைசியாக இருக்கிற ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டார் பார்த்தீங்கன்னா 2018 261 மில்லியன் ருபீஸ் ரெவென்யூ கொடுத்துருக்கு. அண்ட் இது வந்து அவங்களோட ஓவரால் ரெவென்யூவில் கிட்டத்தட்ட 16.39% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2018 அவங்களோட மேஜர் கான்ட்ரிபியூட்டர் வந்து க்ளீன் எனர்ஜியாக இருந்திருக்காங்க. அண்ட் அதுவே அடுத்த கான்ட்ரிபியூட்டர் வந்து அதாவது ரெவென்யூவில் கான்ட்ரிபியூட்டர் வந்து நியூக்ளியர் செக்டாராக இருந்திருக்காங்க. அண்ட் கடைசியாக தான் வந்து ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டாராக இருந்திருக்கு. அண்ட் அதுவே இந்த ஃபினான்ஷியல் இயரோட 9 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளீன் எனர்ஜி செக்டார் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி 49.33% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அதுவே நியூக்ளியர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகி 27.13% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அதுவே ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டார் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 20.59% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் டேட்டா படி பார்க்குறப்பவும் இவங்களோட க்ளீன் எனர்ஜி தான் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 49% ரெவென்யூவை கொண்டு வந்து தருது. அடுத்து இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 யூனிட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 8 யூனிட்ஸுமே தெலங்கானாவில் ஹைதராபாத்தை சுற்றி இருக்குது. அண்ட் இதில் ஒரு யூனிட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து இவங்களோட மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்குறப்போ இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரான பிரவாத் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி தான் வந்து இந்த கம்பெனியை இப்போ கரண்ட்டாக லீட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவர் ஒன் ஆஃப் த ப்ரமோட்டராகவும் இருக்காரு. அண்ட் இவருக்கு இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 29 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற கஸ்டமர்ஸோடையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. அண்ட் இவங்களோட மற்ற மேனேஜ்மெண்ட் டீமும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் இவங்ககிட்ட வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னிக்கல் டீமும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த கம்பெனியில் மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் வந்து கமிட்டடாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் வந்து மற்ற கம்பெனிஸுக்கு மாறாமல் இதே கம்பெனியில் ரொம்ப நாள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் டென்யூர் வந்து 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து அந்த எம்ப்ளாயீஸ் அந்த கம்பெனிக்கு காட்டுற கமிட்மெண்ட்டும் அண்ட் அவங்களோட ஒர்க்கில் என்கேஜாக இருக்கிறத காட்டுது. ஓகே, அடுத்த கம்பெனி வந்து அவங்களோட ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாகவும் அண்ட் அவங்களோட ப்ராடக்டை வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்கும் பார்க்க போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் நம்ம இந்தியாவில் வந்து நியூக்ளியர் செக்டார் அண்ட் டிஃபென்ஸ் செக்டார் அண்ட் ஸ்பேஸ் செக்டாரில் வந்து கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரத இவங்க ஃபுல்லாக கேபிட்டலைஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாகவும் அண்ட் நியூ கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுலையும் ஃபோக்கஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து அவங்களோட எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் ப்ரெசன்ஸை அதிகப்படுத்துறதுக்கும் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் கடைசியாக அவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட ஓவரால் மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இவங்களோட ஃபினான்ஷியல்ஸை பார்க்கலாம். இங்கே ரெவென்யூ ப்ராஃபிட் எல்லாமே வந்து மில்லியன்ஸில் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் முன்னாடி கொண்டு வந்தோம்னா இது க்ரோர்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை நான் க்ரோர்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ மார்ச் 2018 படி பார்க்குறப்போ இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 crores இருந்திருக்கு. அண்ட் அதுவே 2019 185 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 2020 218 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட் 9 monthsோட ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட 177 crores இருக்குது. ஸோ ரெவென்யூ வந்து கண்டினியூஸாக நல்லாவே க்ரோ ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 படி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 5.4 crores இருந்திருக்கு. அண்ட் அது 2019 39 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 2020 31 crores இருந்திருக்கு. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட் 9 monthsல கிட்டத்தட்ட 28 crores இருக்குது. ஸோ மார்ச் 2020 மட்டும் எங்களோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் இம்பாக்டாக இருக்குது. ஆனால் ஓவராலாக எங்களோட ஃபினான்ஷியல்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட இபிஎஸ் அண்ட் பிஇ ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ மார்ச் 2020 டேட்டா படி பார்க்குறப்போ இவங்களோட எர்னிங் பர் ஷேர் வந்து கிட்டத்தட்ட 11.11 இருக்குது. ஸோ இந்த இபிஎஸ் படி பார்க்குறப்போ இவங்களோட பிஇ ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 51.7 இருக்குது. அண்ட் அதுவே இந்த கம்பெனியோட லாஸ்ட் 9 monthsோட டேட்டா படி பார்க்குறப்போ இபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 10.48 இருக்குது.
ஸோ அதைப்படி பார்க்குறப்போ இவங்களோட பி ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 54.8ல் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் படி பார்க்குறப்போ இவங்களோட பி ரேஷியோ வந்து 51ல் இருக்குது. அண்ட் அதுவே லாஸ்ட் 9 monthsோட டேட்டா படி பார்க்குறப்போ இவங்களோட பி ரேஷியோ வந்து அரௌண்ட் 54.8ல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பி ரேஷியோ படி பார்க்குறப்பவும் இவங்களோட வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஐபிஓ ஆப்ஜெக்டிவ் என்னென்னு பார்க்குறப்போ இந்த ஐபிஓவில் ஆஃபர் ஃபார் சேலும் பண்ணுறாங்க அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூவும் பண்ணுறாங்க. ஆஃபர் ஃபார் சேலுன்றது அவங்களோட சில ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மணி வந்து செல் பண்ணுற ப்ரமோட்டர்ஸுக்கு போகும். அதுவே ஃப்ரெஷ் இஷ்யூவும் பண்ணுறாங்க, அந்த காசு வந்து கம்பெனிக்கு போகும். ஸோ அந்த ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுற ப்ரொசீட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட பாரோவிங்ஸை ப்ரீபேமெண்ட் ஆர் ரீபேமெண்ட்டை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸுக்கும் அண்ட் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் பார்க்குறப்போ இந்த ஐபிஓ வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது, அதாவது March 3 ஓப்பன் ஆகுது அண்ட் March 5 அதாவது ஃப்ரைடே க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees இருக்குது. அண்ட் ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் வந்து 574 rupees to 575 rupeesல இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா 575 அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்டில் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து மார்க்கெட் லாட் வந்து 26 ஷேர்ஸாக இருக்குது. ஸோ மினிமம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா 26 ஷேர்ஸை அப்ளை பண்ணணும். அண்ட் இது போத் பிஎஸ்சி என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகுது. அண்ட் இதோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 596 crores இருக்குது. அண்ட் இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 123 crores அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வந்து 472 crores இருக்குது. அண்ட் இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து March 16 இருக்குது. அண்ட் இதில் ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா மினிமம் 1 lot அதாவது 26 ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 14,950 rupees ஆகும். அண்ட் அது மேக்ஸிமமாக வந்து 13 lots அப்ளை பண்ணலாம், அதாவது மேக்ஸிமமாக 338 ஷேர்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த ஐபிஓக்கு அப்புறமா ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் வந்து 62.24%லேருந்து 50.25%க்கு குறையும். ஓகே, இந்த ஐபிஓக்கு கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் வந்து கிட்டத்தட்ட 70% ப்ரீமியமில் டிமாண்ட் இருக்குது. ஸோ இன்னைக்கு டேட்டா படி பார்க்குறப்போ இதோட லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 70% கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஸ்டில் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஓவரால் மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இதோட ப்ரீமியம் எல்லாமே கம்மிங் டேஸில் டிக்ரீஸும் ஆகலாம், இல்லை ஃபர்தர் இன்க்ரீஸும் ஆகலாம். ஓகே, அடுத்து இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையான்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு பார்க்குறப்போ இந்த கம்பெனி வந்து ப்ரெசிஷன் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து மிஷன் கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது அண்ட் அசெம்பிள் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. அண்ட் இதில் நம்ம முன்னாடியே சொன்னது போல் அக்யூரசின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஏன்னா சின்ன லெவலில் டாலரன்ஸ் டீவியேஷன் இருந்தாலும் அது ஓவராலாக பெரிய சேதத்தை கொடுத்துரும். ஏன்னா நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் செக்டாராக இருக்கட்டும் இல்லை டிஃபென்ஸ் செக்டாராக இருக்கட்டும், இங்கெல்லாம் சின்ன டீவியேஷன் நடந்தாலும் அது ஒரு பெரிய ஃபெயிலியராக முடிஞ்சிடும். ஸோ அப்படிப்பட்ட மிஷன் கிரிட்டிக்கல் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளிஸில் இவ்வளோ வருஷமாக, அதாவது கிட்டத்தட்ட 30 to 40 இயர்ஸில் கஸ்டமர்ஸுக்கு சர்வீஸ் பண்ணுறது, அதுவும் கண்டினியூஸாக சர்வீஸ் பண்ணுறதுன்றது இவங்களோட சர்வீஸ் குவாலிட்டியை காட்டுது. ஸோ இது வந்து இந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பார்க்கலாம். அண்ட் அதே போல் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் புதுசாக வரவங்களுக்கு என்ட்ரி பேரியராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மிஷன் கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து புதுசாக வந்தவங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. இந்த ஃபீல்ட்லேயே வந்து வெல் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இவங்களோட அடுத்த பாசிட்டிவாக பார்க்கலாம். அண்ட் அதே போல் கடைசியாக வந்து இவங்களோட மேனேஜ்மெண்ட் டீம் அண்ட் இவங்களோட டெக்னிக்கல் டீம் எல்லாமே வந்து ரொம்ப வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம்ன்றது இவங்களோட அடுத்த பாசிட்டிவாக பார்க்கலாம். ஓகே, அடுத்து இவங்களோட நெகட்டிவ்ஸ்னு பார்க்குறப்போ இவங்களோட மேஜரான ரெவென்யூ பார்த்தீங்கன்னா வெறும் 3 கஸ்டமர்ஸ் கிட்ட தான் வருது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூம் எனர்ஜி கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 49.33% இவங்களோட ரெவென்யூ வருது. அதாவது இவங்களோட ஓவரால் ரெவென்யூவில் வெறும் ப்ளூம் எனர்ஜி கிட்ட இருந்து 49.33% ரெவென்யூ வருது. அண்ட் அதே போல் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 23% ரெவென்யூ வருது. அண்ட் அதே போல் ஓவரால் ரெவென்யூவில் இஸ்ரோ கிட்ட இருந்து 7% ரெவென்யூ வருது. ஸோ இப்படி வெறும் ப்ளூம் எனர்ஜி, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ்ரோ கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 80% அவங்களோட ரெவென்யூ வருது. ஸோ இதில் முக்கியமாக வந்து இந்த 3 கஸ்டமர்ஸில் ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து வேற ஒரு வெண்டாரை எதிர்பார்த்தாங்கன்னா அது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஷியலில் ரொம்பவே பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக 50% ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுற ப்ளூம் எனர்ஜி வந்து அவங்களோட க்ளீன் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு மற்ற வெண்டார்ஸ் அப்ரோச் பண்ணாங்கன்னா இது இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸில் பாதி இம்பாக்ட் பண்ணிடும். ஏன்னா நம்ம ரீசெண்டாகவும் பார்த்துருக்கோம், ரிலையன்ஸ் வந்து அடுத்த 2020க்குள்ளே இந்த க்ளீன் எனர்ஜிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குளோபலாக நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த க்ரீன் எனர்ஜி செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த செக்டாரில் ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இந்த கம்பெனிக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை காம்படிஷன் அதிகமாகி மற்ற வெண்டார்ஸ்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போச்சுன்னா அது பெரிய இம்பாக்டை கொடுக்கும்.
ஓகே, இப்போ கடைசியாக வந்து நான் இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணுறேன். நான் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா அக்கௌண்ட்ல இருந்துமே அப்ளை பண்ணுறேன். அதாவது எல்லாமே என்னோட அக்கௌண்ட் இல்லை, ஒரு அக்கௌண்ட் என்னோடது அண்ட் மற்ற அக்கௌண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்து. ஸோ அப்படி எல்லார் அக்கௌண்ட்ல இருந்து ஒவ்வொரு லாட் அப்ளை பண்ணால் ஓரளவுக்கு அலாட் ஆகிற ப்ராபபிலிட்டின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து புதுசாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக டிமேட் அக்கௌண்ட்டுக்கு எவ்ரி இயர் ஆனுவல் சார்ஜஸ் இருந்தாலும் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்காக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்றது ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஏன்னா திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஐபிஓவில் வந்து ஒரு 4 டிமேட் அக்கௌண்ட் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கும். அண்ட் அப்படி ஒரு ஐபிஓவில் உங்களுக்கு 50% லிஸ்டிங் எண் கொடுத்தாலும் அந்த மணி வந்து உங்களோட 4-5 டிமேட் அக்கௌண்ட்டோட ஏஎம்சி சார்ஜஸை 7 to 8 இயர்ஸ்க்கு மீட்டப் பண்ணிடும். ஸோ அதனால் நல்ல குவாலிட்டி ஐபிஓஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்றது நல்ல ஒரு டெசிஷனாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து நீங்கள் ஐபிஓவில் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா நம்ம ஐபிஓட பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸை பாருங்கள். அதில் வந்து ஐபிஓனா என்னன்றது நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அண்ட் அதே போல் ஐபிஓவில் எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி அப்ளை பண்ணக்கூடாதுன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே போல் முடிஞ்ச அளவுக்கு யூபிஐயில் அப்ளை பண்ணுறதை விட டேரெக்டாக நெட் பேங்கிங்லேருந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் உங்களுக்கு ஐபிஓ அலாட் ஆகலைன்னா யூபிஐயில் அப்ளை பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுவே நெட் பேங்கிங்கில் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 1 or 2 டேஸ்லேயே உங்களோட ரீஃபண்ட் வந்துடும். ஓகே, எங்களோட இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.